சாம்பியன்ஸ் டிராபியின் அரையிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவை தோற்கடித்த இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறி அசத்தியுள்ளது. 2025 சாம்பியன்ஸ் டிராபி தொடரானது பரபரப்பாக இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. பிப்ரவரி 19ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வரும் இந்த தொடரில் இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து, வங்கதேசம் மற்றும் ஆப்கானிஸ்தான் என 8 அணிகள் கோப்பைக்காக பலப்பரீட்சை நடத்தினர். தொடர் முழுவதும் சிறப்பாக விளையாடிய இந்தியா, தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெற்றன. இந்நிலையில் முதல் அரையிறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் துபாயில் நேற்று பலப்பரீட்சை நடத்தியது. பரபரப்பாக தொடங்கிய அரையிறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பேட்டிங் தேர்வு செய்தது. அதிரடியில் மிரட்டிய டிராவிஸ் ஹெட் மற்றும் அலெக்ஸ் ஹாரி இருவரும் 39 மற்றும் 61 ரன்கள் அடிக்க பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஸ்டீவ் ஸ்மித் 73 ரன்கள் அடித்து ஆஸ்திரேலியாவை 264 ரன்களுக்கு எடுத்து சென்றார். 265 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய இந்திய அணியில் ரோஹித் சர்மா 3 பவுண்டரிகள் 1 சிக்சர் என விளாசி அதிரடியாக தொடங்கினார். ஆனால் 8 ரன்னில் சுப்மன் கில் போல்டாகி வெளியேறினார். அதனைத் தொடர்ந்து 28 ரன்களில் அவுட் ஆகி கேப்டன் ரோஹித் சர்மா இந்திய ரசிகர்களுக்கு பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்தார். 2 விக்கெட்டுகள் அடுத்தடுத்து விழுந்தாலும் 3வது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த விராட் கோலி மற்றும் ஸ்ரேயஸ் ஐயர் இருவரும் 91 ரன்களில் பார்ட்னர்ஷிப் சேர்த்து வெற்றியை ஆஸ்திரேலியாவின் கையிலிருந்து இந்தியா பக்கம் கடத்தினர். சிறப்பாக விளையாடிய ஸ்ரேயஸ் ஐயர் 45 ரன்களில் வெளியேற அடுத்து வந்த அக்ஷர் பட்டேல் அழுத்தம் சேராமல் ஸ்ரேயஸ் ஐயர் விட்ட இடத்திலிருந்து சிறப்பாக ஆடினார். ஒருபுறம் நிலைத்து நின்று ஆடிய விராட் கோலி 84 ரன்கள் அடித்து இந்திய அணியின் வெற்றியை உறுதி செய்தார். அக்ஷர் பட்டேல் 27 ரன்கள், KL ராகுல் 42 ரன்கள், ஹர்திக் பாண்டியா 28 ரன்கள் என அடித்து இந்தியாவை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றனர். இறுதியாக 48.1 ஓவரில் இலக்கை எட்டிய இந்திய அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அசத்தலான வெற்றியை பதிவு செய்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறி அசத்தி உள்ளது.